பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லைக்கான எபிசோடில் செந்தில் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடுவார். பழனி அதுக்கப்புறம் கதிர் 2 பேர் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ மீனா வீட்டுக்கு வெளியே வந்து வாங்க சீக்கிரம் ரூமுக்கு போயிடலாம், மாமா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எப்படி போக அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து குடிச்சிட்டு நம்பிக்கிட்டே தான் உள்ளே போகலான்னு போகும்போது கரெக்டாக பாண்டியன் வந்துடுவார். என்னடா குடிச்சிருக்கீங்களா, எங்கடா சுற்றிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். கோமதி எதுக்குடா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இவர் எங்கே உள்ளே போய் படுக்க மீனாவும் கோவத்தில் போயிடுவாங்க. அப்படியே திண்ணையிலே படுத்து தூங்கிடுவாங்க. கதிரும் பழனியுமே அவங்க கூட சேர்ந்தே தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கதிர் வந்து காலையில் கேட்பார் மீனா கிட்ட, அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. குளிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. குளிச்சுட்டு வரும்போது பாண்டியன் சொல்வார், ஏ கோமதி இங்கே வாடி, அவன் பையன் ராசா மாதிரி நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கான், இனி அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டாக செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதுக்குன்னு இப்படி பண்ணுவீங்களா? நான் தான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை தந்துட்டேனே, அந்த பணத்தை தராமல் இருக்கான், அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு சொன்ன உடனே ராஜி சொல்கிறாங்க, கதிரும் சேமித்து தான் வச்சிட்ருக்காரு மாமா, அவரும் கூடிய சீக்கிரம் கொடுத்துருவாரு, நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உன்கிட்ட பேசலை, எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இதில் தலையிடாதப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே இல்லை, என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் வந்து டேபிளை தூக்கி கீழே போட்டுட்டு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.